வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இது ஒரு அவசர பதிவுன்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு ஜனவரி மாசம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தை மாசத்தோட பௌர்ணமி. அது மட்டும் இல்லாம இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமி, தைப்பூசம், அடுத்ததா குரு புஷ்ய யோகம். இப்படி பல சிறப்புகள் இந்த நாள்ல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு. இத பத்தி ஒவ்வொரு பதிவுகள்லயும் தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கூட சேர்த்து இன்னைக்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரமும் இன்னைக்கு நைட்டு நமக்கு வருது. அந்த வகையில இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த சோடசக்கலை நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த சோடசக்கலை நேரத்துல நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன கேட்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும். நாம கேட்டது கேட்டபடி கேட்ட உடனேயே நமக்கு கிடைக்கும். அந்த வகையில அதிசக்தி வாய்ந்த இந்த தை மாசத்தோட பௌர்ணமியில வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு எளிமையான ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சிம்பிளா இப்ப நான் சொல்ல போற நம்பரை இப்ப நான் சொல்ல போற சோடசக்கலை நேரத்துல உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும். நாளைக்கே பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இது என்ன ஈர்ப்பு விதி பயிற்சி, இதை யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சோடசக்கலை நேரம்னா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். தொடர்ந்து ஒவ்வொரு சோடசக்கலை நேரத்துக்கும் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த தை மாசத்தோட பௌர்ணமியில வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சோடசக்கலை நேரம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். நமக்கு அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும், அப்படி இல்லைன்னா பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் மொத்தமா 15 திதிகள் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த திதிகளை நாம கலைகள்னு சொல்லலாம். 15 திதிகள் இல்லாம 16ஆவதா இருக்கக்கூடிய திதியை தான் நாம சோடசக்கலை நேரம்னு சொல்றோம். இந்த சோடசக்கலை நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு அமாவாசை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடியக்கூடிய சமயத்துல 2 மணி நேரங்கள் வரும். இந்த 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 5 நொடிகள் மட்டும்தான் நமக்கு இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும். அந்த 5 நொடிகள் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த 2 மணி நேரம் ஃபுல்லா நமக்கு எது தேவையோ, நமக்கு எது வேணுமோ அதை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். இன்னும் சொல்ல போனா இந்த 2 மணி நேரம் ஃபுல்லா நம்ம மனசுல எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம இருந்துட்டாலே போதும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். நாம எதிர்மறையா ஏதாவது யோசிச்சோம்னா கூட அது அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த 2 மணி நேரம் ஃபுல்லா உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க. நீங்க மற்ற வேலைகளை பார்த்தா கூட சரி, உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருங்க. இப்போ இந்த சோடசக்கலை நேரம் இருக்கக்கூடிய 5 நொடிகள்ல இந்த உலகம் ஃபுல்லா திருமூர்த்தி கடவுளோட ஆதிக்கத்துல இருக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே திருமூர்த்தி கடவுள் நமக்கு கொடுப்பாரு. சித்தர்கள் பயன்படுத்தின நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல பலன்களை இந்த சோடசக்கலை நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி முடியும் போது வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நைட்டு இந்த நேரம் நமக்கு வருது. இன்னைக்கு நைட்டு 11 மணி 56 நிமிடங்களுக்கு நமக்கு பௌர்ணமி திதி முடியுது. அந்த வகையில பௌர்ணமி முடியறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 1 மணி நேரத்தையும் தான் நாம சோடசக்கலை நேரம்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டு 10 மணி 56 நிமிடங்களுக்கு நமக்கு சோடசக்கலை நேரம் ஆரம்பமாகுது. நைட்டு 12 மணி 56 நிமிடங்களுக்கு இந்த சோடசக்கலை நேரம் முடியுது. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்துல இப்ப நான் சொல்ல போற நம்பரை ஒரே ஒரு தடவை உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும். இன்னைக்கு நமக்கு குரு புஷ்ய யோகம் இருக்கு. இத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த குரு புஷ்ய யோகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம்.
அந்த வகையில மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை இன்னைக்கு நீங்க செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு கிடையாது. அதனால உங்க வீட்ல, ஆபீஸ்ல நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லைங்கிறனால இந்த நாளை எல்லாருமே பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யுங்க. முதல்ல உங்க கையையும் காலையும் நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. கை காலை கழுவிட்டு வந்துட்டு உங்க மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைச்சாலும், கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைச்சாலும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்க போற நம்பரை உங்க இடது கை லெப்ட் ஹேண்ட்ல எழுதுங்க. எந்த இடத்துல எழுதணும்னு பாத்தீங்கன்னா மணிக்கட்டு பகுதி, ரிஸ்ட், வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க எழுதுங்க. இது எந்த இடத்துல எழுதணுங்கிறது உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். அதே மாதிரி ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ரெட் கலருக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நிறமும் இந்த சிகப்பு தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்றதுக்கு பாருங்க. ரெட் கலர் இல்லைன்னா கிரீன் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம கையில எழுத வேண்டிய மகாலட்சுமி தாயாரோட ஆற்றல் நிறைந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 2918 2918. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரை தனித்தனியா உச்சரிச்சுக்கிட்டு உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க எழுதிக்கோங்க. ஏஞ்சல் நம்பர்ஸை எப்பயுமே ஒன்னா சேர்த்து உச்சரிக்க கூடாது. அதாவது 2918 2918 இந்த மாதிரி நீங்க உச்சரிக்க கூடாது. ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க உச்சரிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையது. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. சரி, இப்படி இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷமாவது உங்க கண்ணை மூடி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பாக்குறது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸை உங்க மனசுக்குள்ளேயோ வாய் விட்டோ நீங்க சொல்லுங்க. உங்க கவனத்தை செதற விடாம நீங்க சொல்லணும். அது மட்டும்தான் இங்க முக்கியம். எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் சொல்லும் போது நான் பணத்தை ஈர்க்கிறேன், பணம் என்னை தேடி 4 திசைகளில் இருந்தும் வருகிறது. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல, தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 அஃபர்மேஷன்ஸ்ல ஏதாவது ஒன்ன கூட நீங்க சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. முடியாதவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாம இன்னைக்கு சக்தி வாய்ந்த தை மாசத்தோட பௌர்ணமியில வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறோம். அதனால நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.